ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அறிவிலை பாட்காஸ்ட். நான் உங்கள் ஜெயலேகா ஃப்ரம் பாரதி அகாடமி 9th டோபாஸ் பி. என்னடா இன்றைக்கும் என்ன சொல்ல போகிறான்னு தானே பார்க்குறீங்க. நான் இன்றைக்கி நம்மளோட லைஃப்க்கு தேவையான ஒரு சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். அது என்னன்னு உங்கள் யாருக்காச்சும் கெஸ் இருக்கா? சரி வாங்க நானே சொல்கிறேன். நம்மளில் நிறைய பேருக்கு எப்படி மணியை ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியாதுங்க. மந்த் ஸ்டார்டிங் ஆனால் நம்ம பெரிய ராஜாவாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதே மந்த் எண்டிங் வந்தால் எப்படா நம்மளோட நெக்ஸ்ட் மந்த் சேல்ரி வரும்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மந்த் ஸ்டார்டிங்கோட ராஜாக்கும் மந்த் எண்டிங்கோட கூஜாக்கும் நடுவில் நம்மளோட சேல்ரி என்ன ஆகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களோட பர்ஸில் தானாக உங்கள் மணி இருக்குங்க. நம்பர் 1, நம்மளில் நிறைய பேர் தேவையில்லாத பொருளை வாங்குறத ஸ்டாப் பண்ணணுங்க. ஐ மீன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்மளோட நெய்பரோ ஏதாவது நியூ பிராண்ட் மொபைல், கார், பைக் ஆர் ட்ரெஸ் இந்த மாதிரி அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நம்ம நல்லா ஃபேசினேட்டடாக ரிச்சாக காமிக்கணுன்றதுக்காக நம்மக்கிட்ட இருக்குன்றத யோசிக்காமல் புதுசாக இன்னொன்று வாங்கி அவங்க முன்னாடி நல்லா ரிச்சுன்றதை காமிக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணுங்க. நம்பர் 2, ஆஃபர்ஸ். நம்மளில் நிறைய பேர் ஷாப்பிங் போனால் இப்போ 50% ஆஃபர், 70% ஆஃபர் அப்படின்னு ஒரு திங்ஸை பார்த்தா அதை உடனே நம்ம வாங்கிடுவோம். வாங்கி பார்த்தா நெக்ஸ்ட் டே நம்மளோட வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் அது கிடக்குங்க. இந்த மாதிரி ஆஃபருங்கிறது நமக்கு தேவையான பொருள் மேலே இருந்தால் தான் அது யூஸ்ஃபுல், இல்லைனா அது வேஸ்ட்ஃபுல் தாங்க. நம்பர் 3, கடன் வாங்குறது. நம்மளில் நிறைய பேர் அங்கே தாங்க தப்பு பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 lakhs வேல்யூ உள்ள பொருளுக்கு மந்த்லி நீங்கள் 10,000 இஎம்ஐ கட்டினா போதும் அப்படின்னு நினச்சி நம்ம அதை வாங்கிடுவோம். அங்கே தான் நம்ம பெரிய தப்பு பண்ணுறோம். ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம அசலை விட அதிகமாக தாங்க அங்கே மணி பே பண்ணியிருப்போம். கடனுங்கிறது நமக்கு தேவையான விஷயத்தில் இருந்தால் தாங்க அது நல்லது. லைக் வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கோ கடன் வாங்குறதுல தப்பில்லை. ஆனால் ஆடம்பர செலவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம கடன் வாங்கக்கூடாதுங்க. நம்பர் 4, நம்மளில் நிறைய பேர் மனசு கஷ்டமாக இருந்தால் ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் பண்ணுறது, இல்லை நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. நம்பர் 5, நம்மளில் நிறைய பேர் சின்ன சின்ன செலவுக்காக ஆன்லைனில் பே பண்ணுறத ஸ்டாப் பண்ணணுங்க. ஏன்னா அப்போதைக்கு நமக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. ஆனால் லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன செலவை கேஷாக கொடுக்க பாருங்கள். நம்பர் 6, நம்மளில் நிறைய பேர் பட்ஜெட் போடாமலே செலவு பண்ணுறோங்க. நம்ம அங்கே தான் பெரிய தப்பு பண்ணுறோம். ஏன் நம்ம பட்ஜெட் போட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க காசை வச்சு இந்த மந்த் எண்ட் வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பட்ஜெட் போடாமல் இருக்கிறது தாங்க பெரிய தப்பு. நம்மக்கிட்ட இருக்க பணம் எப்படி செலவாகிறது அப்படின்ற பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே தப்புங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வர பெரிய செலவோ இல்லை சின்ன செலவோ எதுவாக இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண பாருங்கள். நம்பர் 7, நான் இப்போவே இந்த பொருளை வாங்கணும். ஏன்னா இந்த பொருள் அவன்கிட்ட இருக்குது, என்கிட்ட இல்லை. நான் உடனே இந்த பொருளை வாங்கலைன்னா நான் அவனை விட ஒரு ஸ்டெப் கீழே இருக்கேன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நினச்சி உங்களோட இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வாங்குறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்பவே தப்புங்க. இவ்வளோ ஹிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேன்ல, கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு மகான் பெரிய டிபேட் நடத்துகிறாரு. அங்கே இருக்க பீப்புள்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பணத்தை பின்னாடி யாரும் ஓடாதீங்க. ஏன்னா பணன்றது ஒரு ட்ராப். பணன்றது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பணத்தை சேவ் பண்ணுறது தான் நம்மக்கிட்ட இருக்க பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்க
பீப்புள்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது அந்த மகான் வந்து அந்த டிபேட் நடத்துறதுக்காக மணி வாங்குறாருன்றது. ஸோ திஸ் இஸ் கால்ட் மணிஸ் பிக்கெஸ்ட் ட்ராப். இது இந்த வேர்ல்டில் இருக்க கம்மியான பீப்புள்ஸ்க்கு மட்டும்தாங்க புரியுது. புரிஞ்சவங்க அவங்க வாழ்க்கையோட உச்சத்துக்கே போயிடுவாங்க. அண்ட் உங்களில் நிறைய பேர் காடஸ் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காடஸ் சரஸ்வதியோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குங்க. ஆனால் அதே காடஸ் லக்ஷ்மியோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, காடஸ் லக்ஷ்மி ஈஸியாக வந்துடுவாங்க. ஆனால் ஒரு பர்சனுக்கு அவங்கள ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியலனா அவங்க சீக்கிரமாகவே போயிடுவாங்க. காடஸ் லக்ஷ்மியோட இன்னொரு மீனிங் என்ன? மணி தானேங்க. அடுத்து காடஸ் சரஸ்வதி. அவங்க ஈஸியாக வரமாட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் வந்துட்டா எப்போவுமே போக மாட்டாங்க. காடஸ் சரஸ்வதியோட மீனிங் என்ன? நாலேஜ் தானேங்க. நமக்கு ஒன்ஸ் ஒரு நாலேஜ் கிடச்சிட்டா இந்த வேர்ல்டில் நம்மளால் எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியுங்க. ஸோ கீப் டெவலப்பிங் யுவர் நாலேஜ். Beware of little expenses. A small leak will sink a great ship. I think so. உங்களுக்கு இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். I'll meet you with another interesting topic. Until then, it's bye from J. Lekha.